ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே பண்ணக்கூடிய ஒரு ஆப்பிள் பீட்ரூட்டை வச்சு ஆப்பிள் பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் ஒரு பீட்ரூட்டை வந்து நல்லா தோல் சீவி கழுவி குக்கரில் சேர்த்து நல்லா நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இதோட வந்து ஒரு 3 இல்லாட்டி 4 டேட்ஸை வந்து போட்டு வேக வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க வர போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறனால கிட்ஸ் உடம்புக்கும் நல்லது, அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி எடுத்துக்க வந்திருக்கிற இந்த வந்து ஒரு நல்லா கனமான பாத்திரத்தை வச்சு நீங்கள் நல்லா இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்க அப்படின்னா இது சீக்கிரமே அடி பிடிச்சிரும், ஈவனாகவும் குக் ஆகாது. அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இப்போ நம்ம இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானது. பீட்ரூட், ஆப்பிள், டேட்ஸில் வந்து ஏற்கனவே நல்ல இனிப்பு இருக்கிறனால நீங்கள் அளவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து லெமன் வந்து லைட்டாக புழிஞ்சு விட போகிறோம். பாதி லெமன் கூட இல்லை, அதுலேயும் கொஞ்சமாக ஜூஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு இதை நல்லா கிளறி விட போகிறோம். நீங்கள் நல்லா இதை கிளறி விடனால தான் இது வந்து நல்லா கட்டிப்படாமல் அடி பிடிக்காமல் வரும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியை வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்பிள் பீட்ரூட் சாப்பிடாத கிட்ஸ் கூட இந்த மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளும் அடிக்கடி ஜாமு இதெல்லாம் வெளியே வாங்கி கொடுக்கறத விட வீட்டிலே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கண்ணாடி ஜார் எடுத்து அதில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நான் இதில் ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட் ரெசிபி வேணும்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.